உங்கள் மொபைல் மூலம் சம்பாதிக்க வேண்டுமா? நன்மை என்ன தீமை என்ன? உண்மை உறக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே, உங்கள் உறவான கிளின்டன். எஸ்பிஓ அப்டேட் இன்னைக்கு ப்ரொஃபைல் டீடைல்ஸ் யாரெல்லாம் அப்டேட் பண்ணாமல் இருந்த நபர்கள் எல்லாருக்குமே ஐடி பிளாக் ஸ்டேட்டஸ் இருந்தது. இன்னைக்கு எல்லாருக்குமே ஐடி அன்பிளாக் ஆகியாச்சு. நீங்கள் உடனடியாக ப்ரொஃபைல் டீடைல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுதான் முக்கியம். என்கிட்ட பேன் கார்டு இல்லை, காரணம் பியாண்ட் குளோபல் சர்வீஸ் மூலமாக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். பேன் கார்டு என்னோட கையில் இன்னும் வரலைங்கிற காரணத்தில் இருக்கீங்கன்னா, உங்களோட ஐடி பிளாக் ஆகக்கூடாதுன்னா ப்ரொஃபைல் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கும் பேன் கார்டுக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லை. ப்ரொஃபைல் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிடுங்க. ப்ரொஃபைல் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணாத இருக்கிற நபர்கள் மட்டும்தான் அவங்க பிளாக் ஸ்டேட்டஸ் போவாங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக பேன் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்கிற நபர்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிடுங்க. சில நபர்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் டீட்டெயில்ஸும் காமிக்கும், சில நபர்களுக்கு காமிக்காது. எஸ்பிஐ 2 முறை ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு. அது முறை பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு 2வது முறை அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் நான் ஏற்கனவே சரியான முறையில் பண்ணியிருக்கவங்களுக்கு அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். 2வது முறையும் ட்ரை பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுதான் ஒருத்தருக்கு வரும் ஒருத்தருக்கு வராது. இந்த குழப்பங்கள் வேணாம். மறுபடியும் கொடுக்கல. யாருக்கெல்லாம் ஐடி பிளாக் ஸ்டேட்டஸில் இருக்கோ அவங்க எல்லாருமே பேங்க் டீட்டெயில்ஸ், ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண முடியும். ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை குறிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. உங்களோட ஐடி பிளாக் ஆகக்கூடாதுன்னா இதுவரைக்கும் எஸ்பிஓவில் கொடுக்காத மொபைல் நம்பரை கொடுங்க. அப்போ தான் அது அக்செப்ட் ஆகும். இல்லை யுவர் மொபைல் நம்பர் ஆல்ரெடி டேக்குங்கிற இஷ்யூ தான் வரும். இந்த இஷ்யூ நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு இருக்குதுன்னா ஏற்கனவே ஒரு எஸ்பிஐ ஐடிக்கு இருக்குன்னு அர்த்தம். வேறு மொபைல் நம்பர் கொடுங்க. இதை விட்டுட்டு நான் பிளாக்ல இருந்துச்சு, நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், என்னோட ஐடி ஓப்பன் ஆகலைன்னு சொல்கிறீங்கன்னா கன்ஃபார்ம் அது வேறு இஷ்யூவாக தான் இருக்கும். உங்களோட எஸ்பிஐடி சரியாக போட்டிருக்க மாட்டீங்க, உங்களோட பாஸ்வேர்ட் சரியாக போட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஐடி பிளாக்ல இருந்தது ஆக்டிவ் அப்படிங்கன்னு காமிக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா உங்களோட அப்ளைன் கிட்ட கேளுங்க. அவங்களுக்கு டவுன்லைன்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி பார்த்து சைடில் பார்த்தா அவங்களுக்கு ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்கும். எல்லாரோட ஐடியுமே அன்பிளாக்ல தான் இருக்கும். சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுங்க. ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணால் தான் பிளாக்ல இருக்காது. இதுக்கு மேலேயும் மறுபடியும் ஆப்ஷன் கொடுக்கறது கஷ்டம். மறுபடியும் பிளாக்ல இருக்குன்னு யாருமே எந்த கமெண்டர்ஸ் கிட்டையுமே மெசேஜ் பண்ணாதீங்க. உங்களோட ஐடி உங்களோட கையில் மட்டும்தான். எந்தவித ரீப்ளே மறுபடியும் சேம் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா எடுத்துக்கப்படாது. நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.